தாய்ப்பாலை பற்றி இல்லை எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? எதுக்கு அந்த குழந்தைக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புட்டி பால் கொடுங்க? அதுக்கான ரீசன் சொல்கிறேன். நல்லா சவுண்டா பத்தலன்றதுனால அவருக்கு போதுமான அளவு கிடைக்கல. பாப்பாக்கு பால் பத்தல, அதனால நீங்க இது பாட்டில்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வேற நீங்க போட்டீங்களா பாட்டில்? எதுக்காக போட்டீங்க? அதனால கொடுத்தீங்க. பால் பத்தல, ரெண்டாவது பாப்பான்றதுனால பால் பத்தாததுனால குட்டி போட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே. ஆனா 6 மந்த் வரல என்ன பண்ணணும்? தாய்ப்பால் மட்டுமே நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? தாய்ப்பால் பத்தலையா நல்லா சாப்பிடுங்க, கவுச்சி சாப்பிடுங்க, பெருங்காயம் சாப்பிடுங்க, அப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இது வரைக்கும் நமக்கு அதுதான் தெரியும். இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, மசாஜ் பண்ற விதத்தை வச்சு தாய்ப்பால் அந்த ஃபீலிங்ஸ்லேயே சுரக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு 10 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயினா இப்போ பாப்பாவுக்கு பால் பத்தலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? 10 ஸ்டெப்ஸ். பாப்பா பால் குடிக்குது பாருங்க. இந்த என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு? பிளாக்கா இருக்கு பாருங்க, ரவுண்டா பிளாக்கா இருக்கா? அந்த இடத்துல வந்து இப்படி கை வச்சுக்கணும். இதுதான் பாப்பா ஃபீல் பண்ற அந்த நிப்பிள். இது வந்து அந்த கருவளை. எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல வந்து இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க. அம்மா நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் பால் கொடுக்குறப்ப தெரியாது. இப்படி வச்சுட்டு இப்படி அப்படியே சுத்தி ப்ரெஸ் பண்ணணும். உள்ளுதான் இது இது வெளியே இருக்குங்களா? இப்படி வச்சு இப்படி சுத்தி அப்படியே ரொட்டேட் பண்ணி பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி உங்க கை இப்படி வைக்கலாம். மாடலுக்கு சாம்பிள் சொல்றேன். இப்படி இருக்கா அவங்க கையில்? இதுதான் உறுப்புன்னு வச்சுக்கோங்களா? ப்ரெஸ் பண்றேன். இது போல அப்படியே ரொட்டேட் பண்ணி பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணும் ஃபுல்லா. உங்க கை கட்டணும். தெரியாது, இது வெளியே இருக்கணும். நல்லா அது வந்து மசாஜ். ஓகேங்களா? அது போல சுற்றி எப்படி பண்ணணும்? சுற்றி சர்க்கிள் அப்படியே ரவுண்டா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாட்டில் அதை வந்து நல்லா 1 2 1 2 அப்படின்னு நல்லா இழுத்து விடணும். அப்போதான் என்ன ஆகும்? கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். பாப்பாக்கும் பால் குடிக்கிறதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது வந்து எப்போ எப்போ பண்ணணும்? பாப்பாவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம், ஏன்னா மீண்டு வேஸ்ட் பண்ண வேணும். பாப்பா குடிச்சிட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பண்ணிவிடுங்க. பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களோட பிரெயினுக்கு போய் அது சிக்னல் கொடுக்கும், ஆக்டிவேட்டு. நிமிஷம் பண்ணணும். அதை ஒரு 10 நிமிஷம் 1 2 1 2 1 2ன்னு 10 நிமிஷம் பண்ணுங்க. எத்தனை தடவைனா 8 டைம்ஸ். 10 நிமிஷம் 10 நிமிஷம் 8 டைம்ஸ். அது போல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எங்கன்னா கல்யாணத்துக்கு போறீங்க, இல்லை எங்கன்னா பாப்பாவை விட்டுட்டு யார்கிட்டேனா அந்த ஆயாங்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க பாருங்க, போயிட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே பால் கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்புறமா கொடுப்பீங்க. நீங்கள் லைட்டாக விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு சீக்கிரம் வந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொடுத்துக்கலாம். மில்க் வேஸ்ட் பண்ண தேவை. சம்டைம்ஸ் ஒரு 2 டேஸ் நான் ஊருக்கு போயிருக்கேன், பாப்பா விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் போயிருக்க இடத்துக்கு என்ன கூட ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்ததுமே நீங்கள் பாலை கொடுக்கலாம். அது ஒன்றும் கெட்டு போன பால் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா தாய்ப்பால் என்னது? முதல் துளி உயிர் துளி. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் தாய்ப்பாலை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் தான் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸில் ரிட்டர்ன் வரீங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுவீங்க? பாப்பாவுக்கு பாலுக்கு பதில் என்ன பண்ணிட்டு போவீங்க? ஆயா கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள். பால் பாட்டில் போட்டு கொடுப்பீங்க. நீங்கள் 6 மந்த்துக்குள்ளே சொல்கிறேன். 6 மந்த் ஆஃப்டர்
இருந்தா என்ன பண்ணலாம்னா பாலை கறந்து கிளாஸ்ல வச்சுக்கலாம். 3 hours வரலாம் பால் என்ன பண்ணாது, எதுவுமே ஆகாது, எதுவும் போகாது. நீங்க பால் எடுத்து குடுத்துட்டு போயிடலாம் பாட்டிப்பாங்க. அந்த பால் 3 hour வரலாம் கெடாது. அப்படியே வச்சுக்கலாம். 3 daysலாம் வெளியே போயிடலாம். 3 daysலாம் 6 months after 3 days 2 days வெளியே போகிறோம்னா என்ன பண்ணலாம், பாலை கறந்து ஒரு கிளாஸ்ல ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாப்பா கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த பாலை அப்படியே எடுத்து டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, கோல்ட் ஆகிடும். லைட்டாக சுட தண்ணி வைக்கிறீங்களா, அதனால கிளாஸை வச்சுட்டு அந்த பாலில் இருக்க அந்த கூலிங் போகிற வரும் அந்த பாலை லைட்டாக டச் பண்ணி இப்படி வச்சுப்பாரு. இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, மரப்பாக இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கணும். ஓரளவு வெதப்பாக இருக்கும் பால், அப்போ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது போல் ட்ரை பண்ணலாம். அப்படியே ஃபீட் பண்ணும்போது எப்படி கொடுத்துருவா அம்மா நீ கொடு, எப்படி கொடுப்ப பாப்பாக்கு? பாப்பா ஃபீட் பண்ணும்போது எப்படி கொடுப்ப? சும்மா அப்படிதான் கொடுப்பியா நீங்க? நீங்க ஓகே நான் சொல்றேன். ஓகே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாப்பாவோட தலை எங்க இருக்கணும்? இந்த கையில இருக்கணும். இது கீழே இப்படி பிடிச்சிக்கணும். குழந்தைய ஒரு கையில தூக்க தெரியணும். ஓகேங்களா? தூக்கிட்டு டேரக்டா இப்படியே கொடுத்தீங்களா, வாங்கிட்டுல போகக்கூடாது. பால் பத்தாது, நீங்க இப்படியே குடிச்சீங்கன்னா பால் நிறைய பாப்பாவால குடிக்க முடியாது. பாப்பாவை இப்படி வைக்க வைக்கிறீங்களா, உங்களோட இந்த நிப்பிள் என்ன சொல்லலாம், நிப்பிள் வந்து பாப்பாவோட இந்த மூக்குக்கு மேல இங்க பாருங்க, இந்த சென்டர் கிட்ட வரணும். குடிக்கும் போது எங்க வரலாம், மூக்குக்கு மேல இந்த இடம் வரணும். உங்களோட பாப்பிள் நிப்பிள் அப்படி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு இந்த இடம் வருதா, அதை இப்படி பெண்ட் பண்ணி தான் பாப்பா வாய்க்குள்ள வைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பாப்பா வந்து இந்த ஜாருக்கு பாருங்க, இது வந்து நல்லா வேலை செய்யும். பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியும் அது பால் குடிக்கிறதுக்கு. எதுக்காக நிறைய பேர் கடிச்சிடுது இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்குற மெத்தடு தப்பு. பாப்பாவுக்கு பால் பத்தாது, இப்படி டேரக்டா குடிங்கன்னா வரது அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்றீங்க, இந்த மூக்கு மேலதான் பாப்பாவோட இந்த நிப்பில இங்க வரும், அதை வெயிட் பண்ணி தான் பாப்பா வாய்க்குள்ள வைக்கணும். அப்ப பாப்பாவுக்கு வந்து இது நல்லா ஃப்ரீயா இருக்கும் பால் பண்றதுக்கு. ஓகேங்களா? கடிச்சாச்சா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்படின்னா இது டைரக்டா கொடுக்க கூடாது. இந்த நிப்பிள் வந்து இங்க வரணும். இங்க வருது பாருங்க, பாப்பாவோட வாய் தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நிப்பிள் வந்து எங்க இருக்கு, மூக்குக்கு மேல இருக்கு. அந்த நிப்பிளை வந்து பெண்ட் பண்ணி பாப்பா வாய் உள்ள லைட்டா பெண்ட் பண்ணி பாப்பா வாய் உள்ள அப்புறம் நல்லா பாப்பா ஃபீல் பண்ணுவோம். புரிஞ்சிருச்சாப்பா? தேங்க்யூ. இவ்வளோ நேரம் கவனிச்சதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை ஏரியாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. மெயினாக மதர்ஸ்க்கு தெரிஞ்சா அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, மருமகளுக்கோ இல்லை மகளுக்கோ மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடவும் செய்யுங்க. இந்த மசாஜ் ஸ்டெப்ஸும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அதுதான் சொல்லி தராங்க. முன்னாடியெல்லாம் கீரை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மசாஜ் மெயின்.